நாம் பார்த்துட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் கும்பமேளா நடக்குது. அந்த நதியில் குளிக்கிறதுக்காக சாதுக்கள் அலைகடல் என திரண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானருக்கு மேலே வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சனாதன தர்மம் எந்த அளவுக்கு நம்ம பாரதத்தில் நிலச்சி நிற்கிதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த காட்சி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஏன்னா 2 டிகிரிக்கு மேலே அங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளால் ஒரு 2 சொட்ரு இல்லை ஒரு பெட்ஷீட்டாவது போத்தாமல் வெளியே வரவே முடியாது. ஆனால் அவர்கள் ஆடையே இல்லாமல் சும்மா ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு அவங்க நடந்து அந்த குளிரில் போய் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அந்த சிவபெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு சக்தின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த சாதுக்களை அவரும் பாதுகாக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். இதில் ஒரு சின்ன கதை இருக்குங்க. ஒரு அவுரங்கசீப் நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வரும்போது காசி அந்த சிவாலயத்தை வந்து கைப்பற்ற வரும்போது இந்த சாதுக்கள் தான் அன்றைக்கி அங்கே நின்று அந்த சிவாலயத்தை காக்கிறதுக்காக நின்றுருக்காங்க. இந்த சாதுக்கள் நின்று அந்த கோலமும் அவருடைய அந்த உருவங்களை பார்த்தோன்னே அவுரங்கசீப்பை மலைச்சி போய் ரொம்ப நேரம் நின்றுட்டாராம்மா. இவங்க என்ன வித்தியாசமாக இருக்காங்க, இவங்களை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், இவங்களை பார்த்தாலே ஒரு வித்தியாசமான தோற்றங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சிட்டாராம்மா. அப்படி இருந்தும் அன்றைக்கி 4000க்கு மேலே சாதுக்கள் தான் உயிரை கொடுத்தாங்க அந்த சிவபெருமனுக்காக. அப்படி வரலாறுகள்லாம் பேசப்படுது. அப்படி இந்த பாரத பூமி என்றைக்குமே யாராலையும் அசைக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு நமக்கு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம். ஓம் நம சிவாய. அந்த சிவபெருமான் எல்லாருக்கும் என்றைக்கும் அருள் புரிவாருங்கிறது இது ஒரு நமக்கு உதாரணம். பாருங்கள், இந்த குளிரில் அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க.